நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. கோபிநாத்தின் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பத்தி பேச போறோம் அப்படின்னா, பரபரப்பாக இப்போது எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவாதம் தான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது. ஒரு குழந்தை கடிபடும் சொல்லும் போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கணும். இவங்க கிட்ட நான் வலியே இல்ல. ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அதை பண்ண மாட்டீங்க. அவங்க ரெண்டு தரப்பையும் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். இந்த தரப்பு தெருநாய்களுக்கும் நகரத்தில் உரிமை இருக்கு, நாயெல்லாம் ஏன் விரட்டி விடணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் இதில் ஆபத்து இருக்கு, அதனால தெருநாய்கள் இல்லாத ஒரு நகரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய தரப்புமாக இருக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஏன் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வளவு அந்த கோர் கொஸ்டின். படுத்துறாயா படுத்துறா. உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. 2 வீலர்ல ஹைவேல போய் நின்னேன். ஆஹா. எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டிருந்ததால நான் மை லைஃப் வாஸ் சேவ். புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா. குழந்தைங்க வந்து விளையாடவே போக முடியறது இல்லைங்க சார். எந்த டைமும் வெளியே விடவே முடியறது இல்லைங்க. கேட்டு திறந்து வச்சா உள்ள வந்துருது. எதுக்கு இப்ப உள்ள வந்த? நைட் நேரத்தில் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறவங்க வர்றவங்களாகட்டும், தனியாக நடந்து போகிறவங்களாகட்டும், அதனோட ஹைட்டு கம்மியாக இருக்க குழந்தைங்களாகட்டும், அவங்க மேலே வந்து ஒரு மெஷர்டு அட்டாக் கரெக்டாக நடக்குது. சங்க கடிச்சு முழுங்கிறாங்களா? எது சங்க கடிச்சு முழுங்குறாங்களா? ஆமாண்ணே, நம்ம கறிக்கிற கருப்பு எல்லாம் அவனை கடிச்சு சீரியஸா கிடக்கு. அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது, அதை அமேண்டன் பண்ணவங்க. அவங்க தான் வந்து அந்த அக்யூஸ்ட், குற்றவாளிகள் வந்து அவங்கள தான். குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டோம், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? கடையிலேருந்து தற்காத்து கொள்ளணும் சார். அவங்க அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ இல்லை அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்ட இருக்கணும். தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது. இல்லை சார், 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணுங்கிறது வந்து டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாப்படுது. இல்ல நீங்க ஒன்றும் புரிஞ்சு, நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. இல்ல ஹேட்டர் இல்ல அது ரொம்ப கவனமா நம்ம அந்த வார்த்தையை நீங்க பிரயோகிக்கல, கான்ஷியஸா இருக்கணும். நீ நல்லவன் தான், அவன் கெட்டவன் தான். ஒரு அடல்ட் என்னால் ஓடிட முடியும், புடவை கட்டின லேடிஸால் ஓட முடியாது. சுடிதார போட்ட பொண்ணு ஓடும். ஒரு ஒர்க்கர் அந்த இடத்துக்கு வந்து கிளீனிங் பண்ண வர்றவங்களாகட்டும், அவங்கள ஒரு ஆயாமாவை துரத்துது, ஒரு வயசானவங்களாகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. அந்த பெண்ணை வந்து துரத்துற நாய் கடிக்குது, அந்த நாய் வந்து அன்கான்ஷியஸா இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் பண்ணா? என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? வேற யாரும் இல் ட்ரீட் பண்ணிருக்காங்கல்ல சார்? என்னன்னா நீங்க எல்லாம் அதுக்கு முன்னால நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம், இப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. எங்க அம்மா அங்க இது எதிர்க்காம கடி வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எனக்கு கடிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்ல சார். அவங்க அங்கே நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் தம்பி. 5 நாய் சுத்து போட்டுருச்சு. இப்ப எங்க அம்மா என்ன சொன்னா எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. ரைட் தானே? அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு ஆபத்துனா அப்படியே எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 3 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, 2 பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. நான் இருக்கிற ஏரியால நடந்து போற பிள்ளைங்க அதிகம். மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி இருக்கக்கூடிய, அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகம் இல்லாத குழந்தைகள் அதிகம். அவங்களால நடந்து மட்டும்தான் போக முடியும். அவங்கள நாய் துரத்தும் போது நாங்க என்ன பண்ணணும்? கடி வாங்கிட்டு இருக்கும்போது நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. நம்மளை சுத்தியோ டாக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்மள வந்து ஸ்மெல் பண்ணும். நீங்க சொல்றது எல்லாமே ஒற்றை நாய் மேடம். ஒற்றை நாய் பம்மும், ஒற்றை நாய் வாழை சுருட்டும். நான் கேட்குறது ஒரு 10 நாய் இருக்குங்க. 10 நாயில வாழை சுருட்டிய நாய், வாழை சுருட்டாத நாயின்னு எப்படி நான் பிரிக்கிறது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. ரைட்டுங்களா? அந்த குழந்தைக்கு வந்து தன்னை கவிடுது நாயின்னு கூட தெரியாது. அதனால நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம். அதை பார்த்து அசஸ் பண்ணி உங்களை வந்து இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்ல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அப்புறம் 2வது இன்னொன்று சொல்கிறேன். அந்த குழந்தை இப்போ கவிட்டு போகுது இல்லையா ஒரு நாய், நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளோ சொல்கிறீங்க, அந்த குழந்தை மேலே நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீங்க.
கடிபட்டங்களாட்டு ஒரு குழந்தை கடிபட்டுன்னு சொல்லும்போது இவங்களுக்கான வலி அதிகமாக இருக்கணும் இவங்ககிட்ட. நான் வலியே இல்லை. நிறைய போறாங்க. அப்படி கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல. கற்க கசடற கற்பவை கற்றபின். இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. அது மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். ஓகே, கரெக்ட். நீங்கள் சொல்கிறீங்களே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லையா, அது உண்மையிலேயே வந்து அது அந்த தமிழ் சமூகம் அதுக்குள்ளே வந்தது தானே, இல்லைன்னு நான் சொல்லலை. நான் இதே வந்து ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையாக இருக்குது. அது எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க நாயிட்ட மட்டும் தான் கருணையா இருக்கும். சரி, இப்போ உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணிடுமா இந்த ஏகாம்பரம்? அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை தட்டுவோம், அடிப்போம். அது இல்லைன்னு சொல்லல. இருங்க, அது செத்துரும் இல்லையா? ஆமா, ஆமா, அது இல்லைன்னு சொல்லலையா? அது ஒரு உயிர் தானே. அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. ஒரு பாம்பு கொத்த வந்துருது, நம்ம என்ன பண்றோம் உடனே? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க கருணை. இப்ப பிடிக்கிறது இல்லங்க, பிடிச்சு வந்து கொண்டு போய் காட்டுல தான் விடுறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். பாம்பை கூட விட்டுருங்க, கரப்பாம்பூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? அது ஒரு உயிர் தான், இல்லன்னு சொல்லல. சாம்பார் ஆப் எனக்கு இவங்க நேரம் வரக்கூடிய இடம் நாயை வச்சு நம்ம பேசும்போது, பிரச்சனை பேசும்போது அதை பார்த்தீங்களா, கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களையும் நம்ம மதிக்கணும் நீங்க சொல்லும்போது நம்மள இந்த இஷ்யூவை ரைஸ் பண்றவங்களை குற்றவாளியாக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதராக காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா, அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே. நான் சொல்றேன், நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்களா கருணையவாதிகளும் கிடையாது, நானும் கிடையாது. சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. நாங்க வேக்சின் பண்றோம், இம்யூனைசேஷன் பண்றோம், அதெல்லாம் பண்றோம் டாக்ஸ்க்கு அப்படின்னா எங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்றோம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். பியாண்ட் ஆர் லிமிட் போகும்போது, பியாண்ட் யுவர் லிமிட்ல யாரால இதை செய்ய முடியும்? அது கவர்மெண்ட் தான் பண்ணணும். அப்ப கவர்மெண்ட் அதை செய்யறேன்னு சொல்லுது. நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா பண்றேன்னு பேர் வழி இல்ல, கில் பண்ண போறதோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அந்த நாய்க்கு நான் ஃபுட் வைக்கல, இருந்தாலும் நான் பழகின்னு இருக்கேன். ஒரு கவுன்சிலரா கம்ப்ளீட் பண்ணல மேம். ஒரு கவுன்சிலரா நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இதை சொல்லி முடிச்சிட்டீங்களா? இதுக்கு ஏதோ பதில் சொல்றாங்க, அடுத்த கேள்வி போலாம். ஒரே ஒரு வேர்ட் தான் இருக்கு. அப்ப சொல்லி தொலை. அத நான் இன்னொரு கம்பெனியனா தான் பார்க்கறேன். அந்த இடத்துல நான் அதை த்ரெட்டா பார்க்கறேன். நாய் வண்டி பிடிச்சிட்டுலாம் போச்சுல, அப்ப அதை தடுத்ததும் அதற்கு எதிராக நின்னது யார்? நாங்க தான். இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கோவம், அந்த அளவுக்கு கோவம் வருது. அதை நீங்க உங்க ஸ்ட்ரீட்டுக்கே வந்து நான் கவுன்சிலரா இருக்கேன். நான் எங்க இதுல இருந்து எல்லாருக்குமே, எல்லா டாக்ஸ்க்குமே நாங்க இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். வெரி குட், ஐ லைக் யூ. பாவம் அந்த துப்புரவு தொழிலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மார்னிங் கிளீனிங் போறாங்க, என்கிட்ட வந்து அழுறாங்க, மேடம் நாங்க எவ்வளவுதான் மேடம் கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நீங்க இவ்வளவு பேரை பத்தி கவலைப்பட்டீங்க. பேரலா குப்பை எள்ளக்கூடிய தொழிலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்கல்ல, அதெல்லாம் சேர்த்து தானே இந்த பேக்கேஜுக்குள்ள பார்க்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 6 வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மா உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம். ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்ட்ரீட்ல 3 பேருக்கு கிடைச்சது. செகண்ட் வீக்கே ஒரு அங்கிள் இறந்தாரு. சரி, உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்க ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? குட் क्वेश्चन. வைக்க மாட்டேன் சார். அப்ப உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அது நீங்க பண்ண மாட்டீங்க. கரெக்ட்டா? என்னப்பா பண்ண சொல்ற? ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்போ நம்ம என்ன ப்ரிகாஷன் அங்கே பண்ணணும், அந்த நாய்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்காம மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே. நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா, நான் தலையா எங்கடா அம்மா பத்துல கரபியோடா. கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒன்னா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே, நாயும் மனுஷனும் ஒன்னா? காலையில 8 மணில இருந்து 9 மணி வரை ரொம்ப பிஸியா இருக்கும் பிஎஸ்சி. எல்லா ஸ்கூல் போற குழந்தைங்க எல்லா ரேபிஸ் வேக்சினுக்காக வந்து நிப்பாங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? ஹைட்ரோஃபோபியா ஆகி செத்து போறாங்க, அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அதே கான்செப்ட், நாங்க நாயை இது பண்ணுவோம், நாய்க்கு இது பண்ணுவோம். ரொம்ப தப்பு சார். உனக்கு என்ன? முக்காவாசி நாய்க்கடிகள் பெண் நாய்கள். அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாய்கள் குட்டி போடவும் போறதில்ல, அதை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற தன்மையும் வரப்போறதில்ல. ஆமா சார். ஏன் இது 25 வருஷமா வேலை செய்யல அப்படின்னா ஊழல். இதை சுரண்டுறாங்க, பணமாக்குறாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு.
இவனை விடக்கூடாது. அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் எஸ் தே ஆர் டூயிங் இட். விலங்கு நல ஆர்வலர்களே இப்படி பண்ணினா, ஏன்னா அவங்க விலங்கு நலன் அப்படிங்கிற தோல் போத்திட்டு இதை சுரண்ட வந்தவங்க. உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது சார். நான் அரசு கிட்ட தான் பேசுவேன் சார். என் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? அரசு தானே. எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க, திருப்பி கொடுத்துடணும். நான் ரொம்ப சென்சிட்டிவ். இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருந்தங்காட்டி அரசு உங்களுக்கு பயப்படுது. ஓ அதனால நாங்கள வாய் அரசு பயப்படுது சார். எந்த அரசா கூட மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஓசில சாப்பிட்ற பண்ணிக்கு உதாரு வேற. நீங்க நரேஷன் வேலை எடுத்துட்டு போனனால அரசு கெட்ட பேர் ஆயிருமோ இல்ல நாங்க வந்து விலங்குல கொண்டு ஓடுவேன். நான் ஒரே ஒரு அரசு கேக்குது, நாளைக்கு யாருமே வீட்டுல நாய் வளர்த்து கூட அரசு சொன்னா ஒரு தெரு, அந்த தெருல இருக்க எல்லாரும் அந்த நாய்களோட அன்பா பழகி ஒரு கம்யூனிட்டி லிவிங் இருக்கணுங்கிறீங்க. ஆமா ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன், இப்போ என்னைய கடிச்சு விடுமே. நீங்க அந்த டைம்ல வராதீங்க, ஏரியாக்கு போகாதீங்க. அண்ணா லூஸ்ரா, லூஸ் இல்லனே, மென்டல். அப்படி வரீங்க அப்படினா பாதுகாப்போட வாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? இதுவரைக்கும் இவங்க பேசுனதெல்லாம் கூட பரவாயில்ல, இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட் சார். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இளங்கோ நகர் 6வது தெருலேருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாவுக்கு போகணும்னா அங்க விசா வாங்கிட்டு போகணுங்கிறீங்க. அப்போஸ் நீங்க எந்த நேரத்துல போறீங்க? நீங்க நைட் டைம்ல 11 மணிக்கு போறேங்க. நைட்டா? ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் நான் சொல்றேன். வெரி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இத பேசிக்கிற? நாய் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, நம்ம கவனமா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் புரியுது. ஆனா நீ ஏன்டா 9 மணிக்கு மேல அங்க போறேன்னு கேட்கிற கேள்வி இருக்குல்ல, நான் எங்க போகணும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? நான் கண்டிப்பா கடி வாங்கியிருக்கேன். இல்ல கடி வாங்கியிருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் மனைவியும் வாங்கியிருக்காங்க கடி. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். கடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு போறோம், ஊசி போட்டுக்கிறோம். அதெல்லாம் ஒரு வசதி இருக்கு, கோபி பண்ணிக்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடாது, அப்படிதான் சொல்ல முடியும். நான் ஒரு தினக்கூலி, சரியா? சரி. இப்ப நான் இதுக்கு எத்தனை நாள் என் வேலையை விட்டுட்டு ஊசி போட முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இல்ல அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. அதான் பாயிண்ட், நான் அதை தான் பாயிண்டாவே வைக்கிறேன். நான் அதான் பாயிண்டாவே வைக்கிறேன் கோபி. நாயால பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, கரெக்ட். அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. இப்ப பாரு சீனா. ஏன் கிடையாது? பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.